Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம bread omelette-க்கும் bread sandwich-க்கும் யூஸ் பண்ற green chutney எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு subscribe பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு bell icon இருக்கும். அந்த bell icon-ஐ click பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு notification வரும். அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ இத செய்யறதுக்கு நான் பாத்தீங்கன்னா புதினா ஒரு கப் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிருக்கேன். கொத்தமல்லி ஒரு 1/2 கப். இப்போ இத அரைக்கணும். நான் ஃபர்ஸ்ட் கொத்தமல்லியை உள்ள மிக்ஸி ஜார்ல போட்டுறேன். இப்போ இந்த கொத்தமல்லியில் இந்த மாதிரி காம்பு மாதிரி இருக்கும், அதையும் நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் புதினா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உள்ளே நான் ட்ராப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அரைக்கிறதுக்காக தான், நல்லா அரைக்கணுன்றது தான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். அப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். திருப்பி புதினாவை இது மேலே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயராக போட்டு அரைச்சிங்கன்னா ஈஸியாக அரைக்கும். இப்போ காரத்துக்கு ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 யூஸ் பண்ணியிருக்கேன். லெமன் ஒரு நம்பர் ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். புளிப்பு வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நைஸாக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வாட்டர் நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக துவையல் அரைக்கிறதோட கொஞ்சம் லிக்விட் கண்டென்ட்டில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் பிரெட் ஆம்லேட், பிரெட் சாண்ட்விச், கட்லெட், சமோசா, அப்புறம் ஈவன் டிஃபன் ஐட்டத்துக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் டிஃபன்னா இட்லி, தோசைக்கு கூட இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.